அரசாங்க ஊழியர் குழந்தைகளை அரசாங்க பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும். தவறினால் அவர்கள் வேலை பறிக்கப்படும். அதிரடி உத்தரவு. அதிகாரிகள் கட்டாயமா தங்க பிள்ளைங்களை அரசாங்க ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சட்டம் அமலுக்கு வந்த உடனே பொதுமக்களும் ஆர்வமா தங்க பிள்ளைங்களை சேர்க்கறதுக்காக கியூலயே நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட்மிஷன் எவ்வளவு வந்தாலும் மறுக்க வேண்டாம், எல்லாரையும் சேர்த்துங்க. சார், கலெக்டர் பிள்ளையில இருந்து கம்பவுண்டர் பிள்ளை வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது வாத்தியாருங்க டயத்துக்கு வந்து தானே ஆகணும். பாடங்களை ஒழுங்கா நடத்தி தானே ஆகணும். ஏமாத்த முடியாது இல்ல. என்ன மூலம் சார் நம்ம முதலமைச்சருக்கு. அரசு ஊழியர்கள் அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு தன்னுடைய குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு பீஸ் கட்டினா என்ன சார் நாங்க? எங்க தலைவர் வச்சாரு பாருங்க அப்பு புல் ரேஞ்சில. இந்த 5000 பேருக்கு கையெழுத்து மேட்டு நடந்துதான் அதுவே மக்களை அரசு அதிகாரிகள் மதிக்க ஆரம்பிச்சானோட. இப்ப இந்த ஸ்கூல் மேட்டுக்கு அப்புறம் மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடமே இல்லாம போச்சுதான். இது வரைக்கும் மக்கள் தினமும் மக்கள் தலைமுறை சும்மலால சொல்லிட்டு நான் சொல்லும்ல, எங்க ஐயா சத்தியமா ஒரே மக்கள் தலைவர் இவர் தான். ஹலோ கௌரி சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பசங்களும் இங்கதான் சேர்த்திருக்கீங்க? ஆமா, இங்கதான் படிக்கிறாங்க. ஹலோ சார், how are you? அண்ணா, இது வரைக்கும் கவர்மெண்ட் பள்ளி கொடுத்த பக்கம் அரசாங்க அதிகாரிங்க யாராச்சும் எட்டி பார்த்திருப்பாங்களா? இப்ப பாருங்க, அவசர அவசரமா குழந்தை கொண்டு இறக்கி விட்டு பாருங்க. இதுதானே உண்மையான சமத்துவம். ஆமா ஆமா, அப்படி இல்லைன்னா வேலையில போயிரும்.